கண்ணாயிரம்
சொல்றேன் அண்ணன் முடி பையா. இது கேளு கேளு கேளு. சைலன்ஸ். கேளு கேளு. பேசாத. ஏன் ஊரு சொந்த ஊரு? கம்பத்தாங்க. ஆமா. இல்ல ஒண்ணு நான் ஒரு மாட்டு வியாபாரி. மாட்டு வியாபாரியா? மாட்டு தரவாளி. சைலன்ஸ். ஐயா அத சொல்ல முடியாதா? ஏன்னா கொஞ்சம் கம்முனு. ஏய் நான் பாக்குறேன். ஒரு மாட்டு வியாபாரி என் கூட்டாளி ஒருத்தர் இருக்கிறான். என் கூட்டாளி பேரு குப்பை. அவங்க அம்மா செத்துட்டாங்க. செத்துட்டாங்க. ஆமா. கூட்டாளி பேரு குடியார குப்பை. அவங்க அம்மா செத்துட்டாங்க. அவங்க அம்மா செத்துட்டாங்க. நான் அன்னைக்குன்னு பார்த்து மாட்டு வியாபாரத்துக்கு போயிட்டேன். அவங்க அப்புறம் என் கூட்டாளியோட அம்மா செத்துட்டாங்க. போய் தானே ஆகணும். நான் என்ன பண்ணேன், என் பொண்டாட்டி சொல்லி என் பொண்டாட்டி அம்மாவுக்கு சண்டை பேச மாட்டாங்க. எங்க அம்மாட்ட போய் அம்மா அந்த எழுவுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி இப்ப 6 மாசம் கர்ப்பிணியா இருக்கா. 6 மாசம் சரியாக்குறேன். கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்க. எங்க 2 பேரும் அம்மா நீ மருமகளும் எழுவுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டேன். மாடுவாங்க. ஆமா. என் பொண்டாட்டி என் மாமியாவும் போனாங்க. என் பொண்டாடி அம்மாவும் போனாங்க. போன உடனே பந்தல் மேல பணத்தை போட்டுக்கிறாங்க. ஆமா, பணத்தை காய வச்சுக்கிறாங்க கருவாட்டுக்கு. பணத்தை போட்டு பந்தல் போட்டுக்கிறாங்க. அது என்ன பந்தல்? அவர பந்தல் ஆட்டுக்குது. அவருக்கா பந்தல்? ஆமா. இதை என் பொண்டாடி பாத்துட்டு இருக்கிறா. ஆமா. ஏன்னா மாசமா இருக்கிறவங்க ஏன்னா ஒரு ஆசைப்பட்டா வாங்கி கொடுத்து ஒரு ஆசைப்படுவாங்க. ஆமா. காய் மேலே ஆசை. ஆமா. என் பொண்டாட்டி அவருக்கு மேல ஆசைப்பட்டா. இது போல மாமியாட்ட சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா மாமியாட்ட பேச மாட்டாங்க. பேசுறது கிடையாது. என் பொண்டாட்டி என்ன பண்றா? அப்படியே ஒரு பாட்டா பாடுறா. எப்படி தெரியுமா? அடி பாத்தி அடி மாமியத்தை அந்த என் பொண்ணு சொன்ன எங்க அம்மாடா பாட்டு பாடி சொல்றேன். அடி பாத்தி அடி மாமியத்தை பந்தல் அவரக்கா அப்படி சொல்லத்தான் இது அம்மா காதல வாங்கிட்டா. ஓ மருமவ வந்த இடத்துல அவருக்கு மேல ஆசைப்பட்டுட்டா. இது எப்படின்னா பறிச்சு குத்தாவணும். அப்படி எங்க அம்மா என்ன பண்றாங்க நேரம் சொல்ல அம்மா ஒரு பாட்டு பாடுறாங்க. கூத்தாலே சொல்றாங்க. அடி பொறுத்து கொடி மருமகள போகும்போது பறிச்சுக்கலாம். அம்மா காரியம் இந்த மாதிரி பாட்டு பாட மாதிரி அம்மா காரியம். அந்த பாட்டை பார்த்துட்டா இந்த அவருக்காக சொந்தக்காரி பணத்துக்கு சொந்தக்காரி தலைமுறையில உட்காந்து ஆய்வுரா. அவன் என்ன சொல்றான்? ஓ மாமியா மருமகவும் யாயுக்கு வரல. என்ன தம்பி உட்கார மாமியா மருமகள் யாயுக்கு வரலாட்டுது. நம்ம அவருக்கு மேல ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னு அவன் ஒரு பாட்டு பாடுறான். அப்படின்னு பாட்டு பாடுறான். அடி வெதிக்கு விட்ட அவரக்காய கேரளால தோட்டாதீங்க. முதல்ல மாஞ்சு ஆச்சா இப்ப இருக்குதா இல்லையா? இருக்கு வெதிக்கு விட்ட அவரக்காய கேரளால தோட்டாதீங்க. இந்த மாதிரி அம்மா மாமியா போன மாதிரி அம்மாவா பொண்டாட்டியா போன இடத்துல என் பொண்டாட்டிக்கு அவருக்கா இல்ல.
அவரைக்காய் இல்லையா பல்லாடிக்கு அவரைக்காய் ஆமா என்கிட்ட ஒரு அவரைக்காய் கொடுத்தா அவரைக்காய் என்கிட்ட இருக்குதா அந்த அவரைக்கால வேற இருக்குதா இல்லையா ரெண்டே ரெண்டு என் பொண்டாடி உனக்கு என்ன வேணும் மாலை போடுறாங்க என் பொண்டாடி உனக்கு என்ன வேணும் தங்கச்சி வேணும் அன்பாண்டே பெரியவர்களே தாய்மார்களே மாலை போடுறாரு அன்பாண்டே பெரியவர்களே தாய்மார்களே இந்த பொன்னாடியை இந்த பண்ணாடிக்கு போய்த்திரு இது மலர் மாலடா ஆடி மாசம் கடை வாங்க ஒரு பண்ணி குத்து போறோம் அதோ ஆமா அழிஞ்சு போடா
ரொம்ப நேரம் சூராசம் வந்தா தலைப்பு வாசானாங்க. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அந்த கண்ணாடி போட கேட்கலாம். இப்பதான் கண்ணாடி கிளப்பிட்டு ஈரோட மச்சான், ஈரோட மச்சான் மச்சான் அது சூப்பர் பீஸ் மச்சான். யாரு பீஸ்னப்பா யாரு போடல அதுதான் சொல்லுங்க. மல்லிப்பூ வச்சு வச்சு மல்லிப்பூ வச்சு வச்சு கண்ண பார்த்தா எனக்கு தானே ஆடுது. எங்க பண்ண பார்த்தாலும் எனக்கு ஆடுறேன். என்ன எங்க ஆடுது போய்தா போய்தா பாத்தீங்களா? சரி, அதனால வீண் வார்த்தை வேண்டாம். வணக்கம் மங்கையா, வணக்கம் வணக்கம். ஆமா ஆமா தம்பி, கச்சோர் கணேச்சோர் நம்மள பெற்றோர் மாதா இதா குரு தெய்வம் எதற்காக கூத்து? எதற்காக? மகமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு இன்று இரவு நாளை இரவு அந்த மகமாரி அம்மனுடைய பாதத்துக்கும் இங்க வந்திருக்காங்க பாத்தியா, அருமையாக 500 மரலுக்கும் நம்ம நடைக்கம்பெனி வாத்தியார் கலைமாமணி விருது பெற்ற தாங்கள் சேகரப்பா அண்ணனுடைய வாழ்த்துக்கும் தேவனந்தலை சேர்ந்த ஹரிதாஸ் நாடகாசிரியர் அண்ணனுடைய வாழ்த்துக்கும் உனக்கும் நம்ம நாடகம்பல் இருக்கக்கூடிய அத்திரமான வேலைக்கும் இந்த சிறியவன் உங்களுடைய வணக்கம். என் விளக்கம் எப்படி கனகவல்லி 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 அது மட்டும் உனக்கு விளக்கம். ஐயா, துரியோதன இடத்திலே அடைக்கலமாக வேலை செய்யக்கூடிய சஞ்சத்திர அரக்கர்கள் 60,000 பேர் சஞ்சை கர்த்தார்கள், வெங்கல ரதக்காரர்கள். அவருக்கு மனைவியாகிய என் பெருந்தால் கனகவல்லி. ஆமா, அப்படி இருந்தாலும் இன்று தினத்திலே வீட்டுக்காரர் வருடைய உத்தரவு உங்கள் மனைவி கனகவல்லி என்று சொல்லிக்கிறார். யாரோ கொண்டாடி சுகமா வந்திருப்பாய். ஆனால்
நேற்று சபதமணி குருவாயூர் துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியார் வச்சுக்க. ஆனால் 4 தம்பிமார் 4 திசையாக காவல் இருக்கின்றார். அதனால் துரோணாச்சாரியார் தர்மராஜா அழைத்து பிடித்து வராமல் வந்துவிட்டார். நீங்க 60,000 பேர் அல்லவா, திசைக்கு 15,000 பிரித்து வெளிய போருக்கு அழைத்து 4 பேர் 4 திசையாக பிரித்து விட்டார். கடுமையத்தில் தர்மராஜா இருப்பார். குருநாதர் சென்று தர்மராஜா இழுத்து வருவார். பெருமாள் இருப்போம். ஆரம்பிச்சு முத்தம்